நம்ம ஏரியா இல்ல நம்ம கிராமத்துல அடிப்படை தேவை அப்படின்னா அது ஒரு ஸ்கூல் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கும். இது நம்ம ஏரியால இது வரைக்கும் கிடைக்கல, நம்ம வில்லேஜ்ல இது வரைக்கும் இது கிடைக்கல, இல்ல இருக்குது ரொம்ப பழைய நிலைமையில இருக்கு அப்படின்னா இதை கவர்மெண்ட் தான் சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ உங்க ஏரியால உங்க சரௌண்டிங்ல ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு கார்பரேட் என்டிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க இதை முன் வந்து பண்ணி கொடுக்கணும். இது அவங்களுடைய கட்டாய கடமை. உதாரணத்துக்கு ஒண்டர்லா ஹாலிடேஸ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி டிக்கெட் சேல்ஸ் பண்ணி அதுல இருந்து இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க. இவங்களுக்கு கடந்த ஆண்டு வந்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா தோராயமா 483 கோடி வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த இன்கம்ல இருந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவ்வளவு இன்கம் உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு ரீசன் இந்த மக்கள், இந்த சொசைட்டி. அப்ப இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் நீங்க உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சோ அது பேர் தான் சிஎஸ்ஆர், அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த பேசிஸ்ல லோக்கல்ல இருக்க தேவைகளை இந்த மாதிரியான நிறுவனங்கள் கண்டிப்பா பூர்த்தி செய்ய வேண்டும். அது எஜுகேஷனுக்கா இருக்கட்டும், ஹெல்த் கேருக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பப்ளிக்ல இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணணும். சோ இப்ப இந்த ஒண்டர்லா லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த இன்கம்க்கு கடந்த 24-25 ஆண்டு அவங்க சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது 2,65,00,000 பண்ணிருக்க மாதிரி அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க. சோ இது போல உங்களுடைய ஏரியால இருக்க நிறுவனங்களும் கண்டிப்பா சிஎஸ்ஆர் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செய்ய வேணும். அப்படிங்க போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீட் இருக்க போகும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் மூலியமாவோ இல்ல ஒரு மெயில் மூலியமாவோ உங்களோட ரிக்வெஸ்ட்டை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல இன்னும் வீடியோஸ் பார்க்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.